ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம 5 இங்கிலீஷ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்துட்டு பேசிக்கலாக நம்ம ஏஏஎஸ்எஸ்சி சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் அதுக்கப்புறம் ஆஃப்கேட் எக்ஸாம்ஸ் சிடிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்விஸ் தான். ஸோ அதுலேருந்து கேட்குற ஒரு சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போ 5 கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் இன் த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் விச் ஆஃப் தி கிவன் வேர்ட்ஸ் இஸ் க்ளோசஸ்ட் இன் த மீனிங் டு தி வேர்ட்ஸ் ப்ரொவைடட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கொடுத்துருக்கிற வேர்டு, அதாவது இங்கே மாடஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாடஸ்ட்டோட க்ளோசஸ்ட் மீனிங் என்னவா இருக்கும், அதாவது சினானிம்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாடஸ்ட்னா என்ன அர்த்தம், மாடஸ்ட்னா ரொம்ப வந்து சாதுவாக, அதாவது ரொம்ப ஹம்புளாக இருக்கிறது அர்த்தம். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி, ஹம்பிள். The next question, in the following items consist of a sentence followed by 4 words, group of words. Select the antonym of the word. அப்போ டீடைன்ங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் என்ன, ஆண்டனிம்னா என்ன அர்த்தம், ஆப்போசிட்ஸ். நம்ம டீடைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன பார்க்குறோம், டீடைன்னா என்ன, டீடைனா ஒருத்தனை வந்துட்டு நம்ம சிறைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் டீடைன். அப்போது டீடைன் அப்படின்னா சிறைபிடிக்கிறது. அப்போது ரிலீஸ், ஸோ இதோட ஆப்போசிட் வந்து என்னவாக இருக்கும், ரிலீஸ். ஆப்ஷன் ஏ, ரிலீஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். The next question, in the following questions choose the alternative which best expresses the meaning of given idioms or phrases. To put two and two together. ஸோ to put two and two together அப்படின்னா இப்போ ரெண்டு சேர்த்தா எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பேச்சுவாக்கில் பழமொழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுவும். ஸோ to put two and two togetherங்கிறது ஒரு இடியம். ஸோ இந்த இடியமுக்கான ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா to conclude from the obvious fact. ஓகே, டு கன்க்ளூட் ஃப்ரம் தி ஆப்வியஸ் ஃபேக்ட், அதாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாரு உனக்கு ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டு புட் டூ அண்ட் டூ டுகெதர் அப்படிங்கிறது தான் அந்த இடியத்தோட மீனிங். டு கன்க்ளூட் ஃப்ரம் தி ஆப்வியஸ் ஃபேக்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். The next question, in the following question choose the alternative which best expresses the meaning of the given idiom or phrase. So to turn down, so to turn downங்கிறது வந்துட்டு actually it is a phrase. So to turn down அப்படின்னா எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிறது. ஸோ தட் இஸ் ரிஜெக்டட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸ் தி டெஃபினட் ஆர்டிக்கல் தி கரெக்ட்லி. ஸோ டிஹெச்இ, ஸோ இந்த த வந்து எந்தெந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹியர் தி 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஷி வென்ட் டு த ஸ்கூல் டு மீட் தி பிரின்சிபல். ஸோ இங்கே வந்துட்டு த ஸ்கூல் டு மீட் தி பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷி கோஸ் to the school every day for learning. Okay, the next option, I like the honestly of a quality. And next fourth option, he wants the water to drink. So இந்த 4 ஆப்ஷன்லேயே பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் தி மோஸ்ட் கரெக்ட் ஒன். அது ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து த வந்து என்ன யூஸ் பண்ண மாட்டோம், த வந்து யூஸ் பண்ண மாட்டோம். we don't add no articles. ஓகே, ஆர்டிகல்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் சி இஸ் வந்துட்டு ஹானஸ்டி, இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸில் வந்துட்டு த வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாண்ட்ஸ் தி வாட்டர் டு ட்ரிங்க். ஸோ வாட்டருங்கிறது வந்து இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இட் இஸ் அ அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அன்கவுண்டபிள் நவுன் முன்னாடி வந்து த வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யூஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ தி ஒன்லி ரிமைனிங் ஆப்ஷன் விச் இஸ் கரெக்ட் இஸ் ஆப்ஷன் ஏ, ஷி வென்ட் டு தி ஸ்கூல் டு மீட் த பிரின்சிபல் இஸ் தி ரைட் ஆன்சர். தேங்க்யூ.